வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இந்த கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடர்ல நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்கள ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு ஒரு கேள்விய தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமயா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு என்ன கேள்வின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த கேள்வி வந்து கேட் 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி இந்த சப்ஸ்ட்ரேட் ட்ரைபியூட்டைல் டின் ஹைட்ரைடு மற்றும் ஏஐபிஎன் முன்னிலையில் வினைபுரியும் பொழுது நமக்கு ஒரு ப்ராடக்ட்ட வந்து குடுக்குது. இங்க 4 விடைகள் குடுத்துருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். நம்ம கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி, ட்ரைபியூட்டைல் டின் ஹைட்ரைடு ரியேஜென்ட்டை பற்றியான பிரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டீஸ் மற்றும் அப்ளிகேஷன்ஸ நம்ம 3 பகுதிகளாக நம்ம சேனல்ல ஏற்கனவே பார்த்திருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. பாருங்க. சரி, நம்ம கேள்விக்கு வருவோம். ட்ரைபியூட்டைல் டின் ஹைட்ரைடு மற்றும் ஏஐபிஎன் இரண்டும் வினைபுரியும் பொழுது நமக்கு ட்ரைபியூட்டைல் டின் ரேடிக்கல் வந்து உருவாகுது. இந்த ட்ரைபியூட்டைல் டின் ரேடிக்கல் நம்ம சப்ஸ்ட்ரேட் கூட அதற்கு அடுத்ததாக வினைபுரியும். இப்ப இந்த சப்ஸ்ட்ரேட்ல பாருங்க, இங்க வந்து கார்பன் அயோடின் பாண்ட் இருக்கு. இப்ப ட்ரைபியூட்டைல் டின் ரேடிக்கல் இங்க இருக்கக்கூடிய அயோடின் ஆட்டத்த வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். இதன் காரணமாக இங்க இருக்கக்கூடிய கார்பன் அயோடின் பாண்ட் வந்து ஹோமோலைட்டிக் கிளிவேஜ் ஏற்பட்டு உங்களுக்கு இந்த கார்பன் சென்டர் ரேடிக்கல் வந்து உருவாகும். இப்ப இங்க இருக்கக்கூடிய கார்பன் சென்டர் ரேடிக்கல் இங்க இருக்கக்கூடிய அல்கீன் கூட அதற்கு அடுத்ததாக வினைபுரியும். இதற்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம நம்பரிங் போட்டுக்கலாம். நம்பரிங் போட்டாச்சு. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த ரேடிக்கல் 5வது பொசிஷன்ல தாக்குதல் நடத்துமா? அல்லது 6வது பொசிஷன்ல தாக்குதல் நடத்துமா? அப்படிங்கிற கேள்வி வரலாம். பொதுவாகவே ரேடிக்கல் சைக்ளிசேஷன் வினையில நம்ம இத பற்றி ஏற்கனவே நம்ம நெறையா பேசியிருக்கோம். ஸ்மால் ரிங் தான் ஃபேவர்டா இருக்கும். எத கம்பேர் பண்ணும் பொழுது அப்படின்னா, லார்ஜர் ரிங்க கம்பேர் பண்ணும் பொழுது. ரேடிக்கல் சைக்ளிசேஷன் வினையில எப்பவுமே உங்களுக்கு ஸ்மால் ரிங் தான் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இத நம்மளோட வசதிக்காக நம்ம திருப்பி ரீட்ரா பண்ணிக்கலாம். ரீட்ரா பண்ணியாச்சு. இந்த கேள்வியில நம்ம இன்னொன்னு முக்கியமா கவனிக்க வேண்டியது, ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி குடுத்துருக்காங்க. 4 ப்ராடக்ட் குடுத்துருக்காங்கல்ல, 4லயுமே ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி குடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து இருக்கக்கூடிய சப்ஸ்ட்ரேட்ட பார்த்தீங்க அப்படின்னா, எந்தவித ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியும் குடுக்கல. சரிங்களா? சரி, இப்ப நம்ம இந்த இன்டர்மீடியேட்டுக்கு வருவோம். இந்த இன்டர்மீடியேட்ல இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, கைரல் சென்டர். அப்ப இது வந்து எந்தவித ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியும் குடுக்காதனால, இது வந்து ஒரு ரெசிமிக் மிக்சர் அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ரெசிமிக் மிக்சர் அப்படின்னா, இப்ப இங்க இருக்கக்கூடிய குழுவ பாருங்க. இங்க இருக்கக்கூடிய குழு டாப் ஃபேஸ்ல இருக்கலாம். அதே வேளையில பாட்டம் ஃபேஸ்ல இருக்கலாம். அதாவது இரண்டும் 50, 50 இருக்கலாம். சரிங்களா? சரி, நம்ம வசதிக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய குரூப்ப வந்து பாட்டம் ஃபேஸ்ல இருக்கிற மாரி நம்ம போட்டுக்கலாம். இங்க பிளஸ் ஆர் மைனஸ் நான் போட்டிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, இது ஒரு ரெசிமிக் மிக்சர். இப்ப இந்த ரேடிக்கல் வந்து இங்க இருக்கக்கூடிய 5த் பொசிஷன் கூட வினைபுரிய போகுது. அப்படி வினைபுரிஞ்சுச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 5 மெம்பர்ட் ரிங் சிஸ்டம் வந்து உருவாகும். இந்த வினை எதன் வழியில நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 எக்ஸோ ட்ரிக் சைக்ளிசேஷன் வழியில நடந்து, உங்களுக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இங்க நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குழு வந்து கீழ் நோக்கி இருக்கு. அப்படி இந்த குழு கீழ் நோக்கி இருக்கு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து உங்களுக்கு டாப் ஃபேஸ்ல இருக்கும். இங்க இருக்கக்கூடிய ரேடிக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குழு கீழ் நோக்கி இருக்கனால, இந்த தாக்குதல் வந்து உங்களுக்கு கீழ் நோக்கி தான் நடக்கும். அப்படிங்கிறப்ப, இந்த இடத்துல அதாவது இந்த கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து உங்களுக்கு டாப் ஃபேஸ்க்கு வந்துடும். இந்த வினையோட முடிவுல. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரேடிக்கல் இங்க இருக்கக்கூடிய அல்கீன தான் தாக்குது. இந்த தாக்குதல் வந்து அல்கீனோட டாப் ஃபேஸ்லயும் நடக்கலாம், பாட்டம் ஃபேஸ்லயும் நடக்கலாம். சரியா? இதன் காரணமாக இங்க இருக்கக்கூடிய ஸ்டீரியோ சென்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேவி பாண்ட்ல போட்டிருக்கோம். அதனோட காரணம் என்ன அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் ஹைட்ரஜன் வந்து டாப் ஃபேஸ்லயும் இருக்கலாம், பாட்டம் ஃபேஸ்லயும் இருக்கலாம். சரி, இந்த 5 எக்ஸோட்ரிக் சைக்ளிசேஷன் முடிவுல நமக்கு ஒரு கார்பன் சென்டர் ரேடிக்கல் வந்து உருவாகுது. இந்த உருவான கார்பன் சென்டர் ரேடிக்கல் ட்ரைபியூட்டைல் டின் ஹைட்ரைடுல இருந்து ஹைட்ரஜன் ஆட்டத்தை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. இதனோட முடிவுல வந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இங்க நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது, இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து ஒரு ரிலேட்டிவ் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, நாட் அப்சல்யூட் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. சரிங்களா? ரிலேட்டிவ் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரினா என்ன மீனிங் அப்படின்னா, இப்ப நம்ம இங்க பாருங்க, இங்க இந்த 2 ஹைட்ரஜன் ஆட்டமும் உங்களுக்கு டாப் ஃபேஸ்ல போட்டிருக்கும். சரிங்களா? இந்த வினையோட முடிவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 50, 50 இருக்கும். அதாவது
இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து 50% வந்து டாப் ஃபேஸில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டும் 50% வந்து பாட்டம் ஃபேஸில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, நம்ம கேள்விக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுவரைக்கும் நம்ம விவாதிச்சதோட அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய விடைகளில் மிகவும் சரியான விடை வந்து நமக்கு ஆப்ஷன் 2 தான். உங்களுக்கு இந்த விரிவுரை புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த கேள்வி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.